இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இடி சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொன்னோம்னா அண்ணாமலை சொல்றதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம்னா அண்ணாமலை என்ன சொல்றாரோ அது இடி சொல்லும். உடனே அண்ணாமலை போராட்டம் பண்ணுவார். குஜராத்தில் நடக்கலையா இடி போக மாட்டேது, மத்திய பிரதேசுக்கு இடி போக மாட்டேது, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு எந்த இடத்துக்கும் இடிக்கு வழி தெரிய மாட்டேது. ஆனால் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. தமிழகத்தினுடைய நிதியமைச்சருடைய பட்ஜெட் ஒரு தொலைநோக்கான பட்ஜெட், குறிப்பாக தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கான பட்ஜெட். இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கியமான பார்வை என்பது தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் வளர்ச்சியிலே பங்கெடுக்க வேண்டும் என்பது. அதுவும் குறிப்பாக தென்மண்டலமும் கிழக்கு மண்டலமும் வளர்ச்சியிலே மிக முக்கியமான பங்களிக்க வேண்டும் என்பதும், அனைத்து மாவட்டங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்பதும், மதுரை மாவட்டத்திற்கு குறிப்பாக மதுரை மாநகரனுடைய வளர்ச்சிக்காக சிறப்பு தொகையாக 300 கோடி ரூபாய் வழங்கியிருப்பதும் பாராட்டக்கூடியது. ராமேஸ்வரத்தை புதிதாக விமான நிலையம் அமைக்கப்படும் சொல்லி பட்ஜெட் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு விமான சேவைகள் தொடங்கப்பட வேண்டும். தமிழ்நாடு என்பது வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று. எங்கெங்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கோ அங்கெல்லாம் வர வேண்டியது என்பது மிக முக்கியமானது. அதே நேரத்தில் இருக்கின்ற விமான நிலையங்களையும் மேம்படுத்த வேண்டும். அதற்கான பணிகளையும் நாம் செய்ய வேண்டியது என்பது மிக மிக முக்கியமானது. அந்த ரூபாய் 1000 கோடி ரூபா ஊழல் இடி கண்டுபிடிச்சாங்க. இதை பற்றி அது இடியை பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது பாஜகவினுடைய இடி சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொன்னோம்னா அண்ணாமலை சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம்னா. அதனால் அண்ணாமலையும் இடியும் ஒரே பார்வையாக இருப்பவர்கள். அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அது இடி சொல்லும். உடனே அண்ணாமலை போராட்டம் பண்ணுவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். குஜராத்தில் நடக்கலையா இடி போக மாட்டேது, மத்திய பிரதேசுக்கு இடி போக மாட்டேது, மற்ற எந்த மாநிலங்களும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு எந்த இடத்துக்கும் இடிக்கு வழி தெரிய மாட்டேது. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டும் வழி தெரியுது. இல்லாத பொல்லாத எதையாவது ஒரு கதையை கட்டி விட்டு 1000 கோடி ரூபா ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போராட்டம். நேற்று அறிவித்தாங்க இடியில், இன்றைக்கி போராட்டம் அறிவிச்சிருக்கார் அண்ணாமலை. இவர்களை பொறுத்த மட்டும் அண்ணாமலைக்கும் இடிக்குமான மேட்ச் ஃபிக்ஸ் ஆகத்தான் அதை பார்க்கணும். இது ஒரே டீம் சேர்ந்து விளையாடுற மேட்சாக இருக்குது. பாஜகவினுடைய பிடியில் இடி சிக்கி தவிக்கிறது. இடியை பொறுத்த மட்டும் தன்னுடைய நடுநிலையிலிருந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. பாஜகவினுடைய கைப்பாவையாக செயல்படுகிறது. அந்த ரூபாய் நோட்டில் இந்த லட்சணை மாற்று பேசுபொருளாச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க? இது பேசுபொருளாக வேண்டிய தேவையே கிடையாது. இது என்னென்னா தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக ஒரு எக்கனாமிக் சர்வே போல் தமிழகத்தினுடைய எக்கனாமிக் சர்வேயாக முதல் முறையாக தமிழக அரசு எடுத்த முடிவிலே ரூபாய் என்பது நம்ம எல்லோரும் ரூபாய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு சிம்பிள், என்ன சிம்பிளுங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ரூபானா ரூபாய், 1 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 10,000 ரூபா, இதுதான் ரூபாய்ன்னு தான் சொல்கிறோம். அதனால் இதை ஒரு பேசுபொருளாக்குவது என்பது பாஜக குழம்பி இருக்கிறது. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தமிழகத்தை பொறுத்த மட்டும் அவர் தமிழகத்தில் தேர்தலில் நிற்க வேண்டும் என்றால் அவர் வந்து நிற்கட்டும். அதுக்கு பதிலாக தமிழக அரசு எதை செஞ்சாலும் சரி, தமிழக மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கின்ற எந்த விஷயங்களை பற்றி பேசினாலும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கோபம் வந்துடுது. இது ஒரு பேசுபொருளாக இது ஆக வேண்டிய விஷயம் கிடையாது. இதை விட மிக முக்கியமானது அந்த எக்கனாமிக் சர்வேல எந்தெந்த பகுதியினுடைய வளர்ச்சியிலே, அதுவும் குறிப்பாக மக்கள் சதவீத அடிப்படையில் கிழக்கு மாவட்டத்தினுடைய கிழக்கு மண்டலமாக, தென் மண்டலமாக, மேற்கு மண்டலமாக, வடமண்டலமாக தமிழகத்தை பிரித்து அதில் மாவட்ட அளவில் என்னென்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றி சொல்லியிருப்பதை பாராட்ட வேண்டும். இந்த உண்மைகளை எக்கனாமிக் சர்வே மூலமாக சொன்னதற்கு பாராட்ட வேண்டும். இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் அதுக்காக பேசிக்கொண்டிருப்பது நியாயமில்லாதது. டோல்கேட் பிரச்சனை நமக்கு நிதின் கட்காரி 6 மாதத்தில் 6 வருஷத்தில் எடுத்துருவோம் அப்படின்னாங்க. அவர் சட்டம் பாராளுமன்றத்திலே சொன்னது. ஆனால் பாராளுமன்றத்திலே சொன்னதே அவர்களுக்கு அதை அதற்கு புது விளக்கம் சொல்கிறாங்க. நேற்றுனா குறிப்பிட்ட ஒரு இதில் இருக்கிறதுக்கு நாங்கள் அதை ஜியோ டேக்கிங்கில் கொண்டு கொடுக்க போகிறோம்னு சொல்லி புது கதைகளையும் புதிய இலக்குகளையும் சொல்வது பாஜகவினுடைய பழக்கம், அதனுடைய பங்கு தான். தொடர்ந்து இந்த கூட்டத்தொடரிலும் அந்த நம்முடைய டோல்கேட்டில் குறிப்பிட்ட விதத்தில் நம்முடைய திருமங்கலம் மக்களுக்கும் இதனுடைய பகுதிகளில் இருப்பவர்களுக்கும் தொடர்ந்து இந்த டோல்கேட்டுடைய பிரச்சனைகளை சொல்லி வலியுறுத்துவது என்பது வலியுறுத்தி வருவோம். எப்பொழுது இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைகிறதோ அப்பொழுது இங்கிருந்து இந்த டோல்கேட் மாற்றப்பட்டு இது இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படும் என்பது மட்டும் ரொம்ப தெளிவு. எங்களை பொறுத்த மட்டும் இந்த அரசு தொடர்ந்து
இந்த டோல்கேட்டை வைத்து காரணங்களை சொல்கிறது. அதுவும் குறிப்பாக நிதின் கட்கரி அவர்கள் திருமதி கனிமொழி அவர்களோடும் நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாரும் போய் கடந்த நாடாளுமன்ற இதுக்கு முன்னாடி பார்த்தோம் போன தடவை. அப்போவும் அவர்கள் சொன்னது என்னட்டுன்னா 6 மாதத்தில் முடிச்சுருவோம், கம்மிங் அப் வித் நியூ பிளான் சொன்னார். தொடர்ந்து கப்பலூர் டோல்கேட் என்பது நமக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்பதும், உள்ளூர் மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த டோல்கேட் பிரச்சனை தான். இதற்கு மிக விரைவில் தீர்வு காண வேண்டும் என்பதும் தொடர்ந்து வலியுறுத்துவோம். இந்த கூட்டத்தொடரிலும் அதற்காக பாராளுமன்றத்திலே பேசுவேன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.